பேக் டு சின்ன சின்ன யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் சண்டே சமையல் தான். என்ன சண்டே சமையலில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டனோட லங்ஸ் தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது. அண்ட் வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு நம்மளோட ஹியூமனுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும். எப்போவுமே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடும், இப்போ வந்துட்டு முழுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. உள்ளே அவ்வளோ கேப்பு, தண்ணி ஃபில் பண்ணாலோ இல்லை ஏர் ப்ளோ பண்ணாலோ அப்படியே விரியுது சுருங்குது அப்படி இருந்துச்சு. ஸோ நீங்களும் நம்மளோட லங்ஸும் இப்படி தான் இருக்கும். நான் ஸ்மோக் பண்ணி ட்ரங்க் பண்ணி அதை வந்துட்டு வீணாக்கிக்காதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சுடு தண்ணியில், அதாவது ஒரு இட்லி குண்டானில் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். கூட வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அவர் போடுறாரு. ஸோ எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. Goat lungs. Goat lungs. Goat lungs. Lung. Lungs. மூச்சு வருது. கருவேப்பிலை போட்டியா? அதெல்லாம் கண்ணு அப்படி போட்டுருங்க. அதில் அப்படியே போட்டு கழுவுங்க. ஏங்க சம்பா அரிசியில தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ண போறோம். எவ்வளோங்க அரிசி போடணும்? இது எவ்வளோ? 1/4 கிலோவா 1/2 கிலோவா? இது 1/4 கிலோவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம், சிக்கன் சேர்த்துக்கலாம், மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சில்லி பவுடர். மல்லியோட சாப்பிட்றதுனால கொஞ்சமா சில்லி பவுடர். ஒரு தயிர் சேர்த்து முடிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா கறி வந்துட்டு சாதத்துலேயே வந்துட்டு பிரிஞ்சிரும், உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிட்டு வேக வைக்கிறதுக்கு மூடி வச்சிடணும். அவ்வளோ பெரிய லங்ஸ் வந்துச்சுல்ல, அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்துருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றேன். அரிசி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சு விசில் விட்டாங்க. எஸ் மக்களே, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு பிரியாணி பண்ணோம் அண்ட் வந்துட்டு குக்கும்பர் சாலட் பண்ணோம். அப்புறம் அந்த மட்டனோட லங்ஸு ஃப்ரை பண்ணி நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் until then பாய். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க.